சிலருக்குலாம் ஒருத்தர் மேலெல்லாம் பயங்கரமான கோவம் இருக்கும். அவன் செத்தா கூட விடக்கூடாதா, தோண்டி எடுத்தவனை ஏதோ பண்ணணும்டா அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படி உண்மையிலேயே ஒரு சம்பவம் நடந்திருக்கு வரலாறுல. அதுவும் அதை செஞ்சது ஒரு போப்பு. புதைக்கப்பட்ட ஒரு போப்பு, புதைச்சவரை தூக்கி எடுத்துட்டு வந்தவரும் ஒரு போப்பு. அப்படி அந்த போப்பு மேலே இந்த போப்புக்கு என்னதான் கோவம், தோண்டி எடுத்த பணத்தை வச்சு என்னதான் பண்ணாரு அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்னைக்கு கெடாவர் சினாட் அப்படிங்கிற ஒரு சூப்பர் மேட்டரை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. சரி, அது இருக்கட்டும்ப்பா, போப்பை பற்றி பேசுகிறதுக்கு எதுக்கு அமெரிக்கன் ஃப்ளாக்னு தானே கேட்குறீங்க. வாட்டிக்கன் சிட்டிங்கிறது அமெரிக்காவில் தான் இருக்குது அப்படின்னு எங்கள் கேமராமேன் வந்து நம்பிக்கிட்டு இருக்காரு. வாஷிங்டன் சிட்டிக்கும் வேட்டிக்கன் சிட்டிக்கும் வித்தியாசம் தெரியல. தெரிஞ்சுதான்டா தப்பா அரசியல் தப்பு பண்ணாதான் பெரிய ஆளாக முடியும். டேய் மாத்திரா. இது எதுக்குன்னு தெரியுமா? சர்ச்சோட விண்டோவா. எப்படி நல்லா இருக்குது. போப்புடைய பணத்தை தோண்டி எடுக்கிற மாதிரி ஏன் இன்னொரு போப்பு செஞ்சார், அதனால் அவருக்கு என்ன நடந்துச்சு, தோண்டி எடுக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அமைக்கிறீங்க. அப்படி தான் வீடியோ போடுறதுக்கெலாம் நமக்கு ஒரு எந்தூலாம் கிடைக்கும். அதேமாதிரி ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிடுங்க. என்ன தெரியுமா நடந்துச்சு? கிபி 897 வருஷம் ஜனவரி மாதம் ஸ்டீஃபன் 6 அப்படிங்கிறவர் போப்பாக வந்து பதவிக்கு வர்றார். அதாவது ரோமன் கேத்தலிக் அப்படிங்கிற முக்கியமான பிரம்மாண்டமான மதத்துடைய மிக முக்கியமான தலைவர் பதவிக்கு ஸ்டீஃபன் 6 வந்ததுக்கு அப்புறமா அவர் போட்ட முதல் உத்தரவுங்கிறது, தோண்டுங்கடா அந்த போப்போட பாடியை, தூக்கிட்டு வாங்கடா இங்கே அப்படிங்கிறது தான். அப்படி தோண்டி எடுத்துகிட்டு வரப்பட்ட அந்த போப்பு யாருன்னா, இந்த ஸ்டீஃபன் 6 இருக்கார் இல்லையா, அவருக்கு முன்னாடி ஒரு போப்பு இருந்தார், அதுக்கு முன்னாடி ஒரு போப்பு இருந்தார். அந்த போப்பு தான் இந்த போப்பு. புரிஞ்சுதா? வழக்கமாக புதுசாக பதவிக்கு வர்றவங்க அதுக்கு முன்னாடி பதவியில் இருந்தவங்க மேலே கோவப்படுவாங்க, குண்டு கட்டா தூக்குவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் நடக்கும். அதானே உலக வழக்கம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இவருக்கு முன்னாடியாக இருந்த போப்பு மேலே இவருக்கு என்னையா காண்டு அப்படின்னு யோசிக்க தோணும். ஆனால் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக நம்ம ஒதுக்கிட முடியாது இல்லையா? இப்போ கூட ஒரு சில பேருக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் மேலே கோவம் இல்லை, நேரு மேலே கோவமாக எத்தனை பேர் இருக்காங்க. ஐயா, உனக்கு வாக்குல சனி, பம்பு இழுத்து அடி வாங்குற நேரம். நீ சும்மா இருந்தாலும் வாய் சும்மா இருக்காது. சரி, அந்த போப்புன்னு சொல்கிறவன் அவருக்கு பேர் இல்லையான்னு அவர் பேரை சொல்லிடுவோம். அவருடைய பெயர் போப் ஃபோர்மோசஸ். இவர் மேலே புதுசாக வந்த போப்பான ஸ்டீஃபன் 6க்கு என்ன கோவம், எதுக்காக செத்து போனவரை தூக்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிற கேள்வி வரும். இந்த கேள்வியை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைட்டாக எஸ்டிடியை திருப்பி பார்க்கணும். அதை பார்த்துட்டு கோர்ட் ரூமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மேட்டருக்கு வரலாம். ஃபோர்மோசஸ் போப்பாக வர்றதுக்கு முன்னாடி சர்ச்சில் பல ஊழியங்களை செஞ்சு ஃபாதராக இருந்து அதுக்கப்புறமா பிஷப்பாக வளர்ந்த ஒருத்தர். அவர் எப்போ பிஷப்பாக நியமிக்கப்படுறாருன்னா கிபி 864 காலகட்டத்தில். அந்த சமயத்தில் முதலாம் நிக்கோலஸ் அப்படிங்கிறவர் போப்பாக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபோர்மோசஸை பல்கேரியாவுடைய பிஷப்பாக நியமிக்கிறார். அங்கே ஃபோர்மோசஸுடைய செயல்பாடுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா பல்கேரியா அரசருக்கு அவர் ரொம்ப பிடிச்சி போயிடுது. எப்பா இவரையே ஆர்ச் பிஷப்பாக நியமிங்கப்பா அப்படின்னு சொல்லி நிக்கோலஸுக்கு கடிதமே எழுதுறாரு. ஆனால் நிக்கோலஸ் அதுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. என்னை விட இவன் என்ன ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்கான், தப்பாச்சே அப்படின்னு. பிஷப்பாக இருக்கிறவருக்கு அவ்வளோ அதிகாரம்லாம் தரக்கூடாதுங்க, சட்டத்தில் அதில் இடம் இல்லை, முழுமையான அதிகாரம் அப்படிங்கிறது போப்பு கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதில் முக்கியமான ஒரு மேட்டரை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இது நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். அந்த சமயத்தில் கிறிஸ்தவ பாதிரிமார்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் பயங்கரமான பவர் இருந்தது. யார் அரசாட்சி செய்யணும், யார் அரசாட்சியில் இருக்கக்கூடாது, யாரை வந்து நம்ம கலட்டி விடலாம், யாரை சேர்த்துக்கலாம், இப்படி எல்லா அரசியல் நிகழ்வுகளையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது போப்பு கிட்ட தான் இருந்துச்சு. அதனால் போப்பா யாரை வைக்கிறது அப்படிங்கிறதுலையே ஏகப்பட்ட அரசியல் விளையாடுச்சுன்னா பார்த்துக்காங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் முதலாம் நிக்கோலஸ் வந்து இருக்கார். அந்த சமயத்தில் பல்கேரியாவுடைய பிஷப்பாக ஃபோர்மோசஸ் நியமிக்கப்படுறாரு. ஆனால் ஃபோர்மோசஸுக்கு ஆர்ச் பிஷப் பதவியும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் அதிகாரம்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாலும் நிக்கோலஸ் அவர்களுக்கு பெரிய கொஸ்டின்ங்கிறது இருந்துச்சு. இவன் என்ன நம்மளை விட பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கான், தப்பாச்சே அப்படின்னு யோசிக்கிறார். அதனால் அவர் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கார். அதுக்கப்புறமா என்ன நடக்குது, மதிப்புக்குரிய முதலாம் நிக்கோலஸ் போப் அவர்கள் மண்டையை போடுறாரு. அதுக்கப்புறமா 8ஆம் ஜான், பார்த்தீங்களா, எங்கே போனாலும் இந்த ஜான்கிற பேர் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். அதே ஜான் தான். உன்னை மாதிரியே ஒருத்தன் பேசுவான் பார்த்துக்க பேச்சு. அது சரி, அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது.
8ஆம் ஜான் வந்து போப்பா வரார். 8ஆம் ஜானுக்கு நம்ம ஃபோர்மோசஸ் மேலே பயங்கரமான வெறுப்பு. இவன் வந்து சரியில்லடா, இவன் நம்மளுக்கு அகெயின்ஸ்ட்டு ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான்டா அப்படின்னு யோசிக்கிறார். அதனால் ஃபோர்மோசஸுக்கு பக்காவான ஒரு ஸ்கெட்சு போடணும்னு முடிவு பண்ணுறார். என்ன பண்ணுறாருன்னா, ஃபோர்மோசஸுக்கும் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய கார்டினல்ஸுக்கும் ஒரு பெரிய கடிதங்கிறத அனுப்புகிறார். அந்த கடிதத்தில் ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்குது. என்ன மாதிரியான குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாரு அப்படின்னா, நீங்கள் சர்ச்சுக்கு அகெயின்ஸ்டாக செயல்பட்டுருக்கீங்க, போப்புக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணி அவரை பதவியிலிருந்து இறக்கி விடுறதுக்கான வேலையை பார்த்துருக்கீங்க, அதெல்லாம் தாண்டி நீங்கள் பல்கேரியா மக்கள் மனசுலையும் அரசருடைய மனசுலையும் மந்திர தந்திரம் செஞ்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க. அதனால தான் இவர் தான் எங்களுக்கு பிஷப்பாக வரணும். யார்? ஃபோர்மோசஸ் தான் எங்களுக்கு பிஷப்பாக வரணும், வேறு யாரையும் எங்களுக்கு பிஷப்பாக நியமிச்சிடாதீங்க அப்படின்னு போப்புக்கு எதிராகவே அவங்க பேசுகிறதுக்கு துணிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறார். இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் மறுப்பு தெரிவித்து நீங்கள் பதில் சொல்லணும், இல்லைனா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்கிறார். பதில் தெரியாதவன்கிட்ட கேள்வி கேட்டால் கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான், எனக்கு கேள்வியே தெரியாதே. இதுக்கு ஃபோர்மோசஸுக்கு என்ன பதில் சொல்கிறதே தெரில. எப்போ இதெல்லாம் நான் பண்ணலப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் யாரும் கேட்குற மாதிரி இல்லை. 8ஆம் ஜானுக்கு பயந்து அவர் தப்பிச்சு ஓடுறாரு. தப்பிச்சு ஓடினவரை இன்னொரு ஊரில் வச்சு மடக்கி பிடிக்கிறாங்க. பிடிச்சி அவரை கோர்ட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. எந்த கோர்ட்டு? சினாட் அப்படிங்கிற ஒரு கோர்ட். சினாட் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த மாதிரியான மத போதகர்களை விசாரணை செய்கிறதுக்கு அதே மாதிரியான மத போதகர்கள் நிறைந்த ஒரு கூடம். அங்கே தான் இவர் மேலே இருக்கக்கூடிய விசாரணை அப்படிங்கிறது நடக்கும். அந்த விசாரணை கமிஷனில் இவர் மேலே இருக்க குற்றச்சாட்டெல்லாம் வரிசையாக வாசிக்கிறாங்க. அவர் எவ்வளோ சொல்கிறாரு, இல்லைங்க அதெல்லாம் இல்லைன்னு. ஆனாலும் அவர் குற்றம் செஞ்சுட்டாரு அப்படின்னு எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு அவரை அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க. புரியலையா? இனிமே நீ சர்ச்சுக்குள்ள அண்ணன் தண்ணி புழங்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவனோட யாரும் அண்ணன் தண்ணி புழங்க கூடாது, அப்படி மீறி புழங்குடா அவங்களையும் தள்ளி வைக்கிறேன். ஃபோர்மோசஸ் அதுக்கப்புறமா இன்னொரு கவுன்சிலுக்கு போகிறார். அந்த கவுன்சிலில் போய், ஏங்க என் மேலே இருக்கக்கூடிய அந்த தடையை நீக்குங்க, நான் காலம் ஃபுல்லாக ஒரு சாதாரண ஒரு விசுவாசியாக வாழ்ந்துட்டு போயிடுறேன், நான் என்னை ஒரு பிஷப்பாக நினச்சிக்க மாட்டேன், நான் வந்து கர்த்தருக்காக இருந்துட்டு போகிறேன், எனக்கு அதுக்காக நீங்கள் பெர்மிஷன் தாங்க அப்படின்னு கேட்குறாரு. உள்ள போய் வேலை பாரான்னு சொல்லுங்க, உன்னை மன்னிக்காம வேற யாரடா மன்னிக்க போறேன்னு சொல்லுங்க. ஆனால் அவருடைய பெர்மிஷனை யாருமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இப்படி ஒரு சூழல்ல போப் 8ஆம் ஜான் பரலோகத்துக்கு போயிட்டார். நம்ம ஜான் பாத்ரூம் தான் போகிறாரு, கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறமா ஃபோர்மோசஸுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போகுது. அடடா, நம்மளுடைய வேண்டுதலை கடவுள் கேட்டுட்டாருப்பா, நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்ந்துச்சு அப்படின்னு சந்தோஷமாக குதூகலிக்கிறாரு. அவருக்கு மறுபடியும் பிஷப் பதவி அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. ஜாலியாக இருக்கார். அப்போ தான் கிபி 891 டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அவருக்கு புது பதவி அப்படிங்கிறது வந்து சேருது. அதுதான் போப் அப்படிங்கிற பதவி. பேட்ட படத்தில் வர ரஜினி மாதிரி கம்பேக் கொடுத்துட்டேன்டா நான் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு ஃபோர்மோசஸ். அதுக்கப்புறம் போப்பா வந்து இஷ்டத்துக்கு அவர் ஒரு ரூல்ஸ்லாம் போட்டு நடந்துக்கிட்டு இருக்கார். இப்படி ஏகப்பட்ட விஷயத்த பண்ணார் இல்லையா? அப்படி அவர் பண்ண ஒரு விஷயத்தால தான் அவருக்கு செத்ததுக்கு அப்புறமாவும் பெரிய ஒரு பிரச்சனைங்கிறது வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன பண்ணார் இவர்? போப்பான சமயத்தில் 3ஆம் கை அப்படிங்கிறவர் ரோம பேரரசராக இருந்தார். ஆனால் அவர் ரொம்ப அக்ரெசிவாக இருந்திருக்காரு. அதனால் அவருடைய அரசாட்சி மேலே நம்ம ஃபோர்மோசஸுக்கு வந்து ஒரு சிக்கல் அப்படிங்கிறது இருந்திருக்கு. என்ன சமாளிக்கவே முடியல. அதனால் என்ன பண்ணியிருக்காரு, பக்கத்தில் இருந்த இன்னொரு அரசரான அர்னூல்ஃப் அப்படிங்கிறவருக்கு தூது விட்டுருக்காரு. எப்போ நீ என்ன பண்ணுற, இட்டாலிக்குள்ளே பூந்து வந்து இங்கே இருக்கனால ஒரு அரசன் அவனை போட்டு தள்ளிட்டு நீ அரசனாக மாறிடு, நான் உனக்கு வந்து முடிசூடுறேன் அப்படின்னு சொல்லி தூது விடுறாரு. அர்னால்ஃபா அந்த சமயத்தில் படையெடுத்துட்டு வர்றாரு. ஆனால் அவரால் ஜெயிக்க முடியல. அந்த காலகட்டத்தில் 3ஆம் கை இருக்கார் இல்லையா, அவர் இறந்து போயிடுறார். அவருக்கு அப்புறமா அவருடைய மகன் லாம்பர்ட் அப்படிங்கிறவர் அரச பதவிக்கு வர வேண்டிய சமயம். ஆனால் அர்னால்ஃப் வந்து மறுபடியும் படையெடுத்துட்டு வந்து ஆட்சியை வந்து பிடிச்சிடுறாரு. அப்படி ஆட்சியை பிடிச்ச அர்னால்ஃபுக்கு ரோமுடைய பேரரசர் அப்படிங்கிற மகுடத்தை சூட்டுறாரு நம்ம போப்பு ஃபோர்மோசஸ். இதுதான் முதல்ல இருந்தார்ல அரசருடைய மகன் லாம்பர்ட்டு, அவர் கோவப்படுத்துச்சு, அதனால் இருடா உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு மைண்டில் நினச்சிக்கிட்டே இருந்தார். அதுதான் லேட்டராக வந்து நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத போக போக பார்க்கலாம். இப்போ இன்டர்வல் பிளாக் இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டோம் இல்லையா, இப்போ செகண்ட் ஹாஃப் பார்ப்போம். அங்கே தான் ஆக்ஷனே இருக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, கிபி 896 ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி போப் ஃபோர்மோசஸ் இறந்து போகிறார். அவர் இறந்ததும் இறைவன்கிட்ட அவருக்கான வேண்டுதல்லாம் நடத்தி முடித்து பெசிலிகா சர்ச்சில் அவரை நல்லபடியாக அடக்கங்கிறத பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா 6ஆம் போனிஃபேஸ் அப்படிங்கிறவர் போப் பதவிக்கு வராரு. அவர் போப்பாக இருந்து அவருடைய காலகட்டங்கிறது முடிஞ்சதுக்கப்புறமா அந்த போப்புடைய பதவிக்கு வராரு ஸ்டீஃபன் 6. வந்ததுக்கப்புறமா தான் ஃபோர்மோசஸை தட்டி எழுப்பி தூக்கிட்டு வாங்கடாங்கிற ஆர்டரை போடுறாரு.
நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. மறுபடியும் என்னடா சொல்லிக்கிட்டே இருக்கேன், இங்கே இருக்கீங்க அப்படின்னு மறுபடியும் டென்ஷன் ஆகிறார். வேறு வழியே இல்லாமல் ஃபோர்மோசஸோடைய கல்லறையை ஒட்டச்சி எடுத்து உள்ள சவப்பட்டியில் இருந்த அவருடைய பாடியை தூக்கிட்டு வர்றாங்க. பாடியை பார்த்தவர், இந்த பாடிக்கு போப்புக்கான எல்லா உடைகளையும் நீங்கள் உடுத்தணும் அப்படிங்கிற உத்தரவுங்கிறது ஸ்டீஃபனை தராரு. அவருக்கு அதே மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க. அந்த தெரியுது இல்லை, அந்த சீட்டில் போய் உட்கார வைங்க அப்படின்றாரு. அது பார்த்தா போப்பு உட்கார்ற மாதிரியான அரியணையாக இருக்குது. அங்கே தாண்டா உட்கார சொல்கிறேன் அப்படின்றாரு. உட்கார வச்சுட்டாங்க. பேசுமா போனோம், பேசாதில்ல. ஆனால் பணத்தின் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு அந்த பணத்துக்கு பேசுறதுக்காக ஒருத்தரை நியமிக்கிறாரு ஸ்டீஃபன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அந்த பணம் என்ன பேசணுங்கிறது அந்த பணத்துக்கே தெரியாது. ஆனால் அதுக்காக பேச போகிற அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஒன்றுமே தெரியாதுல்ல. சரி, போப்பு சொல்லிட்டாரு, நின்று தான்ப்பா ஆகணும், நிற்கிறாப்புல. இப்போது வரிசையாக அவர் மேலே குற்றச்சாட்டு அப்படிங்கிறத வாசிக்கிறாரு நம்ம ஸ்டீஃபன். என்ன மாதிரியான குற்றச்சாட்டு? ஏற்கனவே ஜான் சொன்னார்ல, அதே குற்றச்சாட்டு. நீ சர்ச்சுக்கு எதிராக செயல்பட்டிருக்க, அதே மாதிரி உன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக போப்புக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சு அவரை பதவியிலிருந்து விலகிறதுக்கான வேலைகளை பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லை, பிஷப்பாக இருக்கும்போதே எப்படியாவது போப்பு ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே முட்டி மோதிருக்கீங்க. அதுக்கான எல்லா சூழ்ச்சி வேலைகளையும் செஞ்சுருக்கீங்க. இதெல்லாம் உங்கள் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இதெல்லாம் விட முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா, நீங்கள் என்ன சொன்னீங்க? என்னை மறுபடியும் மன்னித்து ஏற்றுக்கங்க, ஏற்றுக்கிட்டா நான் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருப்பேன், பிஷப்பாவோ போப்பாவோ இல்லை ஒரு பாதிரியாவாக கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆக ஒரு சாதாரண பிரஜையாக இருந்து போப்பா மாறி இருக்க, சூழ்ச்சி செஞ்சுருக்கேன், நீ இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிற அப்படின்னு கேட்டார். சரி, பணம் தான் பதில் சொல்ல, பணத்துக்கு பதிலாக நீ பதில் சொல்றான்னு பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து கேட்குறாரு. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. எந்த பதிலும் கிடைக்கல. அந்த பதிலை அவரே சொல்றாரு. நீ குற்றம் செய்தது நிரூபிக்கப்படுது, நீ கண்டிப்பாக குற்றம் செஞ்சவன், நீ சைலண்டாக இருக்கிறதுலே தெரியலையா, நீ குற்றத்தை ஒத்துக்கிறேன்னு, குற்றமுள்ள நெஞ்சுதாயா குறுக்கும் அப்படின்லாம் பஞ்சு டைலாக் பேசுகிறார். சுற்றி இருக்கிறவங்கலாம் என்னடா இது, ஒரு பைத்தியக்காரங்கிட்ட சிக்கிக்கிட்டோமேடான்னு சொல்லி டென்ஷனாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாரு? இவருக்கான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படுது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்குறாரு. இவர் மேலே இருக்கக்கூடிய அந்த போப்புக்கான எல்லா அங்கிகளையும் கலட்டுங்க அப்படின்றார். அப்படி போப்போட ட்ரெஸ் எல்லாம் கலட்டினதுக்கப்புறமா அவர்கிட்ட போய் இவர் ஆசீர்வாதம் பண்ணதெல்லாம் எப்படி இந்த ரூபா நோட்டெல்லாம் செல்லாதுன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி செல்லாதுன்னு அறிவிக்கிறார். அப்படி ஆசீர்வாதம் பண்ணதே தப்பு அப்படின்னு சொல்லி, ஆசீர்வாதம் எந்த கைக்கு பண்ணிச்சு, இந்த கை தானே பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி அந்த கையில் இருந்த 3 விரலை கட் பண்ணுறார். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இவர் போப்பாக இருந்து என்ன மாதிரியான சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்தாரோ, என்ன மாதிரியான ஆர்டர்ஸ்லாம் போட்டாரோ அது எதுவுமே செல்லுபடி ஆகாது அப்படின்னு அறிவிக்கிறார். அப்படி கேன்சல்லாம் பண்ணதுக்கப்புறமா இந்த பாடியை எடுத்துக்கிட்டு போய் அயல் நாட்டுக்காரங்க, அதாவது இத்தாலியில் இல்லாதவங்க இறந்து போனாங்கன்னா அவங்கள புதைக்கிறதுக்குன்னு ஃபாரினர்ஸுக்குன்னு ஒரு கிரேவியார்டு இருக்குது, அந்த கிரேவியார்டில் போய் புதைச்சி வைங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாரு. அந்த உத்தரவின் அடிப்படையில் அந்த மாதிரி ஃபாரினர்ஸ் இருக்கக்கூடிய இடுகாடில் இவரை கொண்டு போய் புதைச்சி வைக்கிறாங்க. இதோட கதைக்கு எண்டு ஸ்டோரி வந்துருச்சான்னு பார்த்தீங்கன்னா அதான் இல்லை, இது ப்ரீ கிளைமேக்ஸ் தான். கிளைமேக்ஸுக்கு வருவான். எனக்கு அப்போவும் அவருடைய கோவம் குறையல. ஸ்டீஃபன் 6க்கு ரொம்ப கோவப்படுறாரு. என்னடா இவனை இப்படி விட்டுட்டோமே அப்படின்னு டென்ஷன் ஆகுறாரு. என்ன திரும்ப பண்ணுறாரு? மறுபடியும் அந்த பாடியை தோண்டிட்டு வாங்கடா அப்படின்னு ஆர்டர் போடுறாரு. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? மறுபடியும் அந்த பாடியை தோண்டி எடுத்துட்டு வர்றாங்க. வந்த உடனே அந்த பாடியை பார்த்து இன்னும் டென்ஷன் ஆகி இந்த உடலில் கல்லை கட்டி ஆற்றுல தூக்கி போடுங்கயா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த உத்தரவு கேட்டு ஆடி போகிறாங்க. ஐயான்னு கேட்குறாங்க. சொன்னதை செய் அப்படின்னு மறுபடியும் உத்தரவு வருது. வேறு வழியே இல்லாமல் போப் ஃபோர்மோசஸுடைய உடலில் கல்லை கட்டி டைபர் நதியில் தூக்கி போடுறாங்க ஊழியர்கள். அந்த உடல் அப்படிங்கிறது தண்ணியில் ஊறி போய் இன்னும் அழுகி போய் அப்படியே கரையோரமாக ஒதுங்குது. அப்படி அந்த உடல் ஒதுங்குச்சு இல்லையா, அந்த ஒதுங்கின இடத்துல நிறைய மிராக்கிள்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. உடம்பு சரியில்லாதவங்களுக்கெல்லாம் அதெல்லாமே சரியாக இருக்குது. இப்படி நிறைய மிராக்கிள்ஸ்லாம் நடக்கும்போது மக்கள்லாம் பார்த்துருக்காங்க. அடடா, இறந்து போனாலும் இவ்வளவு இன்னல்களை சந்தித்தாலும் அவமானங்களை சந்தித்தாலும் இன்றைக்கும் நமக்காக அதிசயங்களை செய்கிறார்ல, இவர் தாயா உண்மையான போப்பு அப்படின்னு சொல்லி அவரை எடுத்து கொண்டாடுறாங்க மக்கள். அவரை மறுபடியும் எடுத்துகிட்டு போய் உள்ளூரில் இருந்த இன்னொரு கிரேவ்யார்டில் அவரை அடக்கம் பண்ணுறாங்க. அடக்கம் பண்ணி முடித்த உடனே மொத்த கோபமும் ஸ்டீஃபன் மேலே திரும்புது. இந்த ஆள்லாம் போப்பாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு டென்ஷன் ஆகிறாங்க. பெரிய அளவுக்கு கிளர்ச்சி அப்படிங்கிறது வெடிக்குது. ஸ்டீஃபனை போப் பதவியிலிருந்து இறக்கி சிறையில் வச்சு அடைக்கிற அளவுக்கு அந்த புரட்சிங்கிறது வெடிக்குது. அதுக்கப்புறமா 2ஆம் தியோடர் அப்படிங்கிறவர் போப்பாக வர்றார்.
அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த விசாரணை நடந்துச்சு இல்லையா, இந்த கேடவர் சினாட் அப்படிங்கிற பிணத்தை அடிப்படையாக வச்சு நடந்த விசாரணை அப்படிங்கிறது செல்லாத ஒன்று அப்படிங்கிற ஒரு தீர்ப்புங்கிறத தராரு. அப்படி உத்தரவு போட்டதோடு நிற்காம அதுக்கடுத்து உள்ளூர் மக்கள் புதைச்சி வச்சாங்க இல்லையா, அந்த கல்லறையிலேருந்து போப் ஃபோர்மோசஸுடைய உடலை வந்து மறுபடியும் தூண்டி எடுத்து அந்த உடலுக்கு மறுபடியும் பெசிலிக்கா சர்ச்சில் வச்சு நல்லடக்கம் அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு. 9ஆம் ஜான் வந்து 898 போப்பாக வரார். அவர் வந்ததுக்கப்புறமா இந்த கேடவர் சினாடை பற்றி விசாரணை செய்கிறதுக்கு 2 கமிஷன்ஸ் அப்படிங்கிறத அமைக்கிறார். அந்த கமிஷன்கள் மூலமாக இந்த விசாரணை நடந்தது முழுக்க முழுக்க தவறானது அப்படிங்கிறத லீகலாக அஃபிஷியலாக முடிவுக்கு கொண்டு வர்றாங்க. அப்படி நடந்த அந்த விசாரணையால் கொண்டு வரப்பட்ட அத்தனை உத்தரவுகளும் செல்லாது அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவித்ததோடு நிற்காம இனிமேல் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இறந்து போனவர்களுடைய உடலை வந்து தோண்டி எடுத்து விசாரணை செய்கிறதுக்கு இனிமேல் அனுமதியே கிடையாது அப்படிங்கிற உத்தரவையும் போடுறாங்க. அதுக்கப்புறமா வரலாறுல அப்படி ஒரு சம்பவமே நடக்காமல் போகுது. மறுபடியும் ஃபீலா இல்ல இது கவுலியா பேர் வைக்கிறதுல ஃபியூச்சர் அடங்கும் அப்படின்னு நியூமராலஜிஸ்ட்லாம் சொல்லுவாங்கல்ல, அது உண்மைதாங்கிற மாதிரியே இருக்குல்ல அது. ஏன்னா 4 முறை தோண்டி எடுக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்காரு. அதனால தான் 4 மோசஸ் அப்படிங்கிற பேருங்கிறது அவருக்கு வந்திருக்கு போல. இதான் நான் கண்டுபிடிச்சது. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது, மெச்சூரிட்டி அப்படிங்கிறது பதவியில் இல்லை, அந்த பதவியில் இருக்கிற மனிதர்கள் கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறது. இந்த அளவுக்கு மூளை மழுங்கி ஒரு வேலையை அவனால் பார்ப்பானா அத்திருக்காப்புல. சரி, அதை விடுங்க. உங்களுக்கு யாரையாவது, அதாவது இறந்து போனங்களில் யாரையாவது எழுப்பி உட்கார வச்சு நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணியிருக்கா? அப்படி யாரை பற்றி நீங்கள் நினச்சிருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ருக்மிணி கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒருத்தரை இந்த மாதிரி எழுப்பி உட்கார வச்சு கேள்வி கேட்கணும்னு ஆசை. யாருன்னு கேட்குறீங்களா? என் தாத்தா தான் அவர். சென்னையில் அவருக்கு ஏகப்பட்ட சொத்து வந்திருக்க வேண்டியது. கோயம்பேடில் பாதி இடம் எனக்கு இன்றைக்கி சொந்தமாக இருந்திருக்குயா. 100 ரூபா காசை வாங்கிட்டு அதெல்லாம் வேணா வச்சுக்கேங்கன்னு சொல்லியிருக்காப்புல அவர். என்ன போலாம் போட்டுட்டியாடா. இப்போ மட்டும் அந்த ஆள் என் கையில் கிடச்சாரு, யோ தாத்தா அப்படிங்கிற மாதிரி நான் ஆரம்பிச்சிடுவேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்.